எங்களுக்கு சுடுகாடு கூட சரியா இல்ல சார் என ஆய்வுக்கு சென்ற இலங்கை தமிழர் நலனுக்கான ஆலோசனை குழு உறுப்பினர் கோவி லெனினிடம் முகாம் வாழ் மக்கள் புலம்பியது பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. 72 ஃபேமிலி இருக்கு சார். இப்போ தள்ளி வீடு வந்து இடைவெளி விட்டு தான் கட்டி தருவோம்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு இந்த இடம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னா இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நீங்க நிரந்தரமா இருக்க முடியாது, நீங்க எப்படி இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆமா அவங்களே சொன்னாங்க. இல்ல சொன்னாங்க அவங்க சார் ரயில்வே சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவங்க ஏற்கனவே இருந்தவங்கள தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நான் பேசுறேன், இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ நாங்க டேன்சிக்கு என்ன சார் ஆப்போசிட்ல கூட இடம் இருக்குது சார். காடு மாதிரி செஞ்சு அது எங்க நம்ம வந்த சார் அதுல அலோவ் பண்ணவே இல்லை எங்களுக்கு. நாங்க லாஸ்ட் இந்த டேன்சிக்கிட்ட போய் தான் நாங்க அடக்கம் பண்ணோம். இதுல எப்படின்னா சார் நாங்க அங்க போய் தான் எவ்வளவு தூரம் நீங்களே சொல்லுங்க சார். சுடுகாடு வசதி கூட எங்களுக்கு கரெக்டா எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டு வடகிழக்கு பருவமழை வேகம் எடுத்து வருகிறது. தமிழகத்தின் பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் களமிறங்கி களப்பணியாற்றி வருகிறார். மேலும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களை காத்திட வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மீட்பு பணிகள் தோய்வின்றி துரித கதியில் நடந்து வருகின்றன. இந்த மழை காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் உதவியாய் நிற்கிறோம். ஆனால் தாயகத்தில் வாழ முடியாமல் தமிழ்நாட்டுக்குள் தஞ்சம் புகுந்த இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வு முகாம்களை இந்த அடைமழை இன்னும் சோகமாக்கியுள்ளது. வீடுதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வேற லட்சம் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல. அதனால நாங்க எங்களுக்கு இதுலயே கட்டி கொடுங்க எங்களுக்கு இதுக்கு நேரம் மழை அடி வர பார்த்தாங்க. வெறும் தண்ணிக்காக அதை மட்டம் பண்ணிட்டு அந்த கிடங்கெல்லாம் மட்டம் பண்ணிட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதோட அவங்களும் வேணான்ட்டாங்க. வரப்பு வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அங்க இருக்கிறவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆட்டுப்பட்டி எல்லாம் உடைக்கிறோம்னா வேணாம், எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதோட எங்களுக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு அந்த இடமே நாங்க இதுலயே இருந்துட்டோமா, எங்களுக்கு இது எங்களுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். கொஞ்சம் தோள் கொடுக்க யாரும் இல்லை, துயரமே வாழ்வாகி போனதே என நொந்து கொண்ட ஈழ மக்களின் குறைகளை நேரில் சென்று கேட்டறிந்துள்ளார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு நலனுக்கான ஆலோசனை குழு உறுப்பினரும் நக்கீரன் பொறுப்பாசிரியருமான கோவி லெனின். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் உள்ள மின்னூர் முகாமுக்கு நேரில் சென்ற உறுப்பினர் கோவி லெனின் அம்மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அவரிடம் முகாம் வாழ் மக்கள் தங்களது குறைகளை கொட்டி தீர்த்தனர். மழை தண்ணீர் எங்க பகுதி முழுவதும் நிரம்பி இருக்கு, நடந்து செல்ல முடியவில்லை. வீடுகள் ஒழுகுது என்றதோடு அவரை வீட்டுக்குள்ளும் அழைத்து சென்று காட்டினர். வீட்டின் மேற்கூரை ஓடுகள் உடைந்தும் ஒழுகிக் கொண்டும் இருந்தன. ஓட்டு வீட்டின் மீது பழைய தார்பாய்கள் போட்டு ஒழுகாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இதுதான் அங்கிருந்த பெரும்பாலான வீடுகளின் நிலைமை. இதை பார்வையிட்ட உறுப்பினர் கோவி லெனினிடம் எங்களுக்கு விரைவில் வீடு கட்டி தந்தால் சிறப்பாக இருக்கும் என அம்மக்கள் கேட்டுக்கொண்டனர். ரோட்டுக்கு தாண்டி போகணும். நம்ம அங்க பழைய மீன் போகணும் சார். சின்ன பிள்ளை ஆஸ்பத்திரி அங்க பழைய மீன் அந்த பக்கம் தான் போகணும் சார். ரோட்டுக்கு தான் போகணும். நம்ம ஈபி கிட்ட இருக்குது. ஆமா ரேஷன் மட்டும் வந்து இங்க இருக்கு. மற்ற சின்ன சின்ன பால் ரூபாயோட ஒன்னா படிக்கிற பிள்ளையெல்லாம் இங்க கொஞ்சம் விடுறாங்க. மற்ற எல்லாம் இல்ல சார், அவங்க கொஞ்சம் இந்த இடத்த விட கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்கு சார். அதுலதான் நாங்களும் வீட கட்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. நம்ம அங்க இருந்த இடத்துலயும் இடம் வச்சுல ரொம்ப வீட இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அது கூட தனியா தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு ஓடையில இல்ல சார், எங்களுக்கு முடியல. கால் கையில அந்த கால் மலங்கள்னால எங்கேயும் போறதில்லை. யாருமே நிறைய பேர் எங்க வேலைக்கு போறதில்ல. கொஞ்சம் எங்க பிள்ளைகளை கொஞ்சம் வேலைக்கு போகுது. அதுவும் போய் கம்பெனிக்கு போய் தூரம் வருது. இது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. ஆனா இருந்த இடத்த எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. நாங்க கட்டி கொடுக்கல. எங்களுக்கு ஐவிஎஸ் கொடுத்தாங்க. அங்க தேன்ஸ் சார் கம்பெனி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இதை கட்டுறாங்க பாருங்களேன். அந்த அதுலதானே இருந்துச்சு. அது கூட நான் எங்களுக்கு வந்து சீட்டு வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டு கொடுக்கல. அதனாலதான் சார் எங்களுக்கு அதுலயே ரொம்ப பாதிப்பு. எங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே பாதிப்பு.
ரொம்ப வீடு எல்லாமே இருந்துச்சு. எந்த ஒரு பொருளையே எடுக்க முடியாம போயிடுச்சு அதுல. தற்போது தாங்கள் வசிக்கும் பகுதி பாதுகாப்பு குறைவாக உள்ளதாகவும் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகள் முடித்துவிட்டு வருவதற்கு இரவு 7 மணிக்கு மேலாகி விடுகிறது. பேருந்து நிறுத்தத்தில் இருந்து முகாம் உள்ள பகுதி 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மின் வசதி சாலை வசதி இல்லாததால் இரவில் வருவதற்கு அச்சமாக இருப்பதால் புதிதாக கட்டித்தரப்படும் வீடுகள் சாலைகள் அருகில் இருக்கும்படி அமைய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். பக்கமா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு இங்க தொழில் வாய்ப்பு இங்க லோக்கல்ல எதுவுமே இல்ல சார். எல்லாம் சென்னை, கோயம்புத்தூர் அப்படித்தான் தொழில் வாய்ப்புகள் எல்லாமே. நீங்க நான் 10 நாள் இங்க போயிட்டு செங்கல் சூழல் தான் சார் வேலை செய்றாங்க. இங்க இருந்து செங்கல் சூழல் கூட பக்கத்துல சூழல் நாங்கெல்லாம் வேலை செய்றோம். மழைனால எங்களுக்கு அந்த வேலையும் இல்லாம இருக்குது. இல்லன்னா வீட்டுல எல்லாம் பெயிண்டிங் தான் சார் போவாங்க. இதையடுத்து வரும் தை மாதம் புதிய வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார் ஆலோசனை குழு உறுப்பினர் கோவி லெனின். மேலும் தற்போது முகாம் அமைந்துள்ள இடம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பட்டு வளர்ச்சித்துறை நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் என்பதாலே இடமாற்றம் செய்யப்படுகிறது என தெரிவித்த உறுப்பினர் கோவி லெனின் பாதுகாப்பான இடமாக தேர்வு செய்ய என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்கிறேன் என்றார். முகாமில் உள்ள சில குடும்பங்களை பதிவு செய்யாமல் தொடக்கத்திலேயே விட்டுவிட்டனர். அவர்களை பதிவு செய்து அவர்களுக்கும் வீடு வழங்க வேண்டும் என்றனர் முகாம் மக்கள். இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவிடம் மின்னூர் முகாம் நிலை குறித்து உடனடியாக தெரிவித்தார் உறுப்பினர் கோவி லெனின். அமைச்சரும் மக்களை நேரிலேயே சந்தித்து குறைகளை நிவர்த்தி செய்வதாக வாக்குறுதி அளித்தார். வீடுங்க பாருங்க சார், அந்த பேத்தி தலையில ஓடே விழுந்துச்சு சார். பாக்குறேன் இருக்காரு. நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. இப்ப அங்க கூட அந்த காளிகாபுரத்துல கூட அங்க இருக்கவங்க கூட இப்ப நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இவருக்கு போடுங்க, அவங்க இவரு நம்பர் கொடுங்க. முகாம் தலைவர் இப்போ ஒரு நம்பர் இப்ப பேசினார்ல, அவர் நம்பரை கொடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுவோம். உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் தமிழ்நாடு இலங்கை தமிழர் நல்வாழ்வுத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் மஸ்தான் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கும் கொண்டு சென்று நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்பிக்கை அளித்தார். நாங்க சொல்லணும் இல்லைங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த குழுவில் இருக்கிறப்ப நாங்கள் சொல்லுவோம். அப்போ இல்லை அந்த இடம் வந்து நீங்கள் சொல்கிற இடம் வந்து அவங்க எங்களுக்கு இதாக இல்லை, அது இந்த இதில் வருது, நாளைக்கு ரோடு எக்ஸ்டென்ஷன் வரும்பொழுது அதெல்லாம் அடிபடும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் இந்த இடத்த சரி பண்ணி கட்டி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? ஆமாம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.